நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறோமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே அப்பா வந்து ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை துதித்தோம், ஆராதித்தோம், தொழுது கொண்டோம் ஆண்டவரே. அப்பா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கிருபை செய்தரே. ஆவியானவரே, இந்த இடத்துல மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் தங்கியிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வேளையில் ஆண்டவரே அப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருவருக்கு அடிமைக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் கொடுக்குற மண்ணா ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற மண்ணா ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான மன்னாவை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. அடிமை மறைத்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த நாளில் உங்களோட நான் பேச இருக்கிற தலைப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து கரெக்ட். இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட தான் இருக்கார், நம்மளோட தான் இருக்கார். நானும் இயேசுவும், இயேசுவும் நானும், இதுதான் தலைப்பு. இந்த நாட்களில் நமக்கு நிறையா காரியங்கள் நடக்குது. நமக்கு லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்பை திறந்தாலும், ஃபேஸ்புக்கை பார்த்தாலும், நியூஸ் பேப்பரை படித்தாலும், செய்தி கேட்டாலும் பக்குங்குது. எல்லாம் நடக்கிற காரியங்கள்லாம் பயங்கரமாக நமக்கு எல்லாமே வேதத்தில் உள்ளபடி கடைசி நாட்களில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுறோம், நிலநடுக்கம் வருது, பூமி எதிர்ச்சி, இது வெள்ளங்கள்னால் அழிவு, சடன் டெத்து, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு, உயிரிழப்புகள், இப்படியே நம்ம மனசை சஞ்சலப்படுற மாதிரி காரியங்கள் அநேக காரியங்கள் நடக்குது. ஆண்டவர் வேலையில் சொல்கிறது என்னென்னா, உம்முடைய கண்கள் நம்மளுடைய எண்ணங்கள் இயேசுவையே நோக்கி பார்க்கணும்னு சொல்கிறார். நான் வேறு எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கேன் மகளே, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன் மகனே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம இருதயம் கலங்காது. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் இங்கே இந்த சர்ச்சில் வந்து ஆண்டவரே மெசேஜ் கொடுக்கணும், என்ன கொடுக்க போகிறேன் ஆண்டவரேங்கும்போது எனக்கு இதுதான் ரிப்பீட்டடாக ஆண்டவர் ஞாபகப்படுத்துனது. நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்னோட இருந்தீங்கன்னா. பைபிளை சுமக்கிறோம், பைபிளை சுமக்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தரோட வார்த்தை இருதயத்தில் சுமக்கும்போது
அவருடைய சுமை நம்ம சுமக்கும் போது அது லெவுகாக இருக்கும், அது லேசாக இருக்கும், லெவுகாக இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். ஏசப்பாவை நம்ம சுமக்க ஆரம்பிச்சோன்னா, எப்படி மரியாள் ஏசப்பாவை சுமந்தாங்க, எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ ஏளனங்கள், பரியாசங்கள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கருத்தரித்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கன்னி பருவத்திலையும் இப்படி ஒரு காரியங்கள் செய்தால் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அவங்க ஆண்டவரே நமக்கு அடிமைன்னு அப்படியே சரண்டர் பண்ணாங்க. இதுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அர்ப்பணிப்பு. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். பாருங்கள், இயேசு கடவுள் வந்து இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை கிடையாது, அவர் ஏன் கூட என்னோட இருக்கிறாருன்னு தான் பயங்கர நம்பிக்கை. வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி நம்மளோட மனுஷனோட கூட இருக்குன்னு தான் அவர் அவ்வளோ ஆசைப்படுறாரு. பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் தன்னுடைய அவர் வந்து தேவ சாயல், அதாவது தேவ சாயல், அவரோட சாயல்படி, அவரோட ரூபத்தின்படி தான் மனுஷனை உண்டாக்கியிருக்கார், படைச்சிருக்கார். அப்போ எவ்வளோ ரொம்ப நேசிச்சிருக்காரு. அது நம்ம ஆதியாமத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு படைப்புகளும் பார்க்கும்போது வார்த்தைனால உண்டாக்குறார். வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நம்ம கிருபை பொருந்தின வார்த்தைகளாக, விசுவாசம் அறிக்கிற வார்த்தைகளாக இருக்கணும். ஏன்னா நமக்குள்ளே தேவன் இருக்கிறாங்கிற உணர்வு எப்பவுமே இருக்கணும். அப்போ தேவன் நமக்குள்ளே இருக்கிறாங்க போது நம்ம எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டோம், எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கன்னு ஆண்டவர் பிரசன்னத்தில் இருப்போம். பயப்படுகிறவர்கள் இங்கே இருங்க, எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரு இது 12ஆம் அதிகாரமோ 11ஆம் அதிகாரமோ இருக்குது, நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க. பயப்படுறர்கள் தான் முதல் லிஸ்ட்டில் வரும். பயப்படுறர்கள், விசுவாசங்க, இது என்னென்னா இந்த விபச்சார வேசித்தனம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பாவங்களாக வரும். இவங்கெல்லாம் தேவன் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னே வரும். அதில் வார்த்தையே பயப்படுகிறவர்கள்னு இருக்கும். அப்போ தேவன் நம்மளோட இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க, இல்லையா? அப்போ அந்த பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த பயத்தை புறம்பே தள்ளணும். பயத்தை கொண்டுறது பிசாசு. இன்னைய நாளில் ஆண்டவர் இப்போ சிருஷ்டிப்பை குறித்து ஆழமாக நம்மளோட பேச இருக்கிறார். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் உலக மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அது நிரூபிக்கலை. இப்போயும் குரங்கு குரங்காக தான் இருக்குது, மனுஷனாக தான் இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ வந்து தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக எந்த ஒரு வார்த்தைகள், எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் அதை விசுவாசிக்கக்கூடாது. அப்போ மனுஷனுக்கு வந்து 3 அம்சங்கள் இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ முதல்ல ஆண்டவர் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வார்த்தையெல்லாம் உண்டாக்கிட்டார். மரம் செடி உண்டாக்கிடவது, மிருகங்கள் உண்டாக்கிடவது, வார்த்தை சொல்லும்போதே அப்பப்போ டக்கு டக்குன்னு எல்லாம் உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் அவருடைய கரத்தினால் மண்ணை பிசைஞ்சு உருவாக்கி அதுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசித்தபடி 3 அம்சங்கள் இருக்குது. என்னென்னா, அந்த எந்த ஆர்டரில் இருக்குன்னா, சரீரம், ஆவி, ஆத்மா, அப்படி ஒரு ஆர்டரில் தான் இந்த வசனத்தோட அமைப்பு இருக்குது. அப்போ முதலாவது சரீரத்தை மண்ணுனால உண்டாக்குறாரு. 2வது அவருடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதும்போது அதுதான் ஆவி. அவரோட சுவாசத்தை ஊதுறாரு, அதுதான் ஆவி. பார்த்தீங்கன்னா அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள்ளே போனதுமே அவன் ஜீவாத்மா ஆனான், அதுதான் ஆத்மா. வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஆவி என்று ஒன்று இல்லை. என்னன்னா ஆண்டவர் ஊதலை, அவங்களுக்கு ஊதி அவங்களுக்கு இது கொடுக்கல. உண்டாக்கடானா உண்டாயிடுச்சு மிருகங்கள் எல்லாம். அப்போ ஆவி அந்த உயிரினங்களுக்கு கிடையாது. அப்போ ஆத்மான்ற சொல்கிறதுக்கு இன்னொரு தமிழ் சொல்லு தான் உயிர். ஆத்மா தான் உயிர். அப்போ வந்து உயிரினங்கள் சொல்லுவோம் மிருகங்களுக்கு. மிருகங்களுக்கு ஆத்மா, அந்த உயிர், ஆத்மா என்ற சொல்லுக்கு தான் உயிர்னு பேர். ஆவி அந்த மிருகங்களுக்கு கிடையாது. ஆவி நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற மிருகங்களுக்கு உயிர் இருக்குது, ஆவி இருக்குதான்னா இல்லை. அப்போ மிருகங்களுக்கு ஆவி, அந்த ஆத்மா இல்லை.
அப்படின்னா உயிர் இருக்குது, உயிரினங்களுக்கு, தேவனோட ஆவி அவங்களுக்கு இல்லை. அப்போ மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் தன்னோட கைகளினாலே உண்டாக்கி மனுஷனை வந்து ஒரு விசேஷத்தை பாத்திரமாக அவர் உண்டாக்கி வச்சுருக்காரு. அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தில் எது முக்கியம்னா மூணுமே முக்கியம்தான். ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே முக்கியம். ஆனால் அந்த கைகள்னாலே மண்ணை பிசைஞ்சு அவர் உருவாக்கின அந்த மனுஷனை வந்து ஆண்டவர் அந்த மண்ணினாலே உருவாக்கினது ஒரு விசேஷத்தை ஒரு வேலை வச்சுருக்காரு. என்னென்னா, நமக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன நினைப்போம், சரீரம் முக்கியம் இல்லை, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே போகிறது, அப்போ மண்ணுக்கு தான் போகுது இந்த சரீரத்தில் என்ன வேணால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். இப்போ மற்ற மதத்துக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, சரீரத்தை கிழிச்சுக்குவாங்க, அழகு குத்திக்குவாங்க, அக்னி சட்டி தூக்குவாங்க, அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க. இப்படிலாம் நிறையா ஹிந்து மார்க்கத்தில் நிறைய நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆத்மா தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அந்த சரீரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி. இப்போ கிறிஸ்தவர்களே நிறைய பேர் சரீரம் மண்ணுக்கு போகிற சரீரம் அது ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சரீரம் முக்கியமான ஒன்று. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ரசித்து அவருடைய கரத்தினால் அவர் வந்து உருவாக்கி வணைஞ்சு எடுத்திருக்காரு. பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த சரீரத்தை அவன் வந்து நிறையா டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பான். பிசாசு அந்த சரீரத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு பலவாறு. அப்போ வந்து நம்ம அந்த சரீரத்தை காத்துக்கணும். பாருங்கள், ரோமர் எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, சரீரத்தை ஆண்டவர் கேட்குறாரு. எப்படின்னா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறார். நம்மக்கிட்ட ஆண்டவர் கேட்குறார், ஜீவ பலியாக ஒப்பு கொடு, உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடு. நம்ம நினைக்கிறோம் சரீரம் முக்கியம் இல்லை, நமக்கு ஆவி ஆத்மா தான் ஆண்டவருக்கு இல்லை, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் சரீரத்தை முக்கியமாக நம்ம பார்க்கலன்னா நோய் பலவீனம் இதெல்லாம் பிசாசு வந்து நம்மளை அது வழியாக அமிழ்த்த பார்ப்பான். அப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தான தங்குகிற ஆலயம்தான் இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு நம்மளே சொந்தம் இல்லை. இது வந்து நம்மளோட சரீரம் நம்ம உரிமை பாராட்டவே கூடாது. இது ஆண்டவர் எப்போ நம்ம கர்த்தர் இருதயத்தை அவர் நம்மளை தேடி வந்து நம்ம கர்த்தருக்குள்ளே முழுசாக அர்ப்பணித்து ஆண்டவரை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரோமோ, அப்போயே பரிசுத்தான நமக்குள்ளே வந்துடுறாரு. கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிச்சிடாரு. அப்போ இந்த சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறிடுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆலயம் எதுன்னா அது வந்து அவர் நம்ம தான் நம்மளோட சரீரம் தான் பரிசுத்தான தங்குகிற ஆலயம். அப்போ இதில் கவனிக்கப்படாமல் நம்ம சரீரத்தை நம்ம விடவே கூடாது. சரீரம் ரொம்ப முக்கியமானது தான் திரும்ப ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்கார். பாருங்கள், வேதத்தில் மாம்சம்னு அநேக காரியங்கள் கேட்குறோம். மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் இச்சைகள், மாமிசத்தை பற்றி நிறைய, மாமிசத்திற்கும் ஆவிக்கும் உரிய போராட்டம், இப்படி நிறையா நம்ம வந்து வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ மாமிசன்னா என்ன அப்படின்னா 5 புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி 5. இந்த 5 புலன்கள், மாமிசம் என்பது சரீரம் இல்லை, இந்த சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து தான் இந்த மாமிசத்தின் கிரியையாக வெளிப்படுது. இது ஆழமான மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஏவப்படுறாரு. பாருங்கள், இந்த மாமிசத்து கிரியைகள் வந்து சரீரம் மட்டும் பண்ணுறது கிடையாது, சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து பண்ணுறதான் மாமிசத்தின் கிரியைகள். சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து வருவதான் மாமிசத்தின் கிரியா இருக்கா. மாமிசத்து இச்சைகள், கண்களின் இச்சை இதெல்லாம் வரும். அந்த மாமிசத்து கிரியைகள் லிஸ்ட் அவுட் நிறையா நம்ம வேதத்தில் பார்த்துருப்போம். பாவத்தின் நிறையா லிஸ்ட் அவுட். அது பார்த்தா எல்லாமே எப்படின்னா இந்த சரீரமும் மாமிசமும் சேர்ந்து பண்ணுறது தான் இதெல்லாம். அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஜீவசுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். மனுஷன் பாவம் செய்யும்போது அவன் செத்துறான். மனுஷன் பாவம் செய்யும்போது சாவறானா, ஆவியில் செத்துறான். ஆவி அவனுக்கு ஆவி மரித்ததாக போயிடுது.
அப்போ அந்த டைம் என்ன வேலை செய்யுதுன்னா, இந்த சரீரமும் ஆத்மா மட்டும்தான். அப்போ மனம் போன போக்கில் இஷ்டப்படி தன் நினைவு செய்த சிந்தைப்படி இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்துகிறாங்க உலகத்தில் உள்ள மக்கள். நம்மளும் ஆண்டவரை அறியாத போது நம்ம சரீரம் ஆத்மா அந்த இணைஞ்சு அது மூலமாக செய்கிற காரியங்கள் தான் அநேகம். நம்ம அது மூலமாக தான் பாவங்கள் பெருகுது. மனிதன் ஆவி செத்து போயிடுச்சு. ஆனால் ஆத்மா உயிருள்ளதாக இருக்கனால அந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருப்பதால் அவன் எப்போவுமே உயிரோடு தான் இருக்கிறான். அப்போ அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் செத்தவன் மாதிரி தான், ஏன்னா அவன்கிட்ட ஆவி இல்லை. எபேசியரில் பாருங்கள், எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஆமென் ஆமென் ஆமென், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நம்ம உயிரோடு இருந்தாலும் செத்தவர்களாக தான் இருந்தோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அப்போது ஆவி நமக்குள்ளே பிறக்கிறது. நம்ம மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும். ஏன்னா அந்த ஆதாம் ஏவாள் அப்போ அவங்க பாவம் செய்த போது அந்த ஆவி அப்போவே மரிச்சதாயிடுச்சு. அப்போ ஆதாம் வழியில் வந்தது தான் எல்லா ஜென்ரேஷனும். ஒரு மனிதன் நிமித்தம்தான் பாவம் இந்த உலகத்தை ஆட்கொண்டது. அதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஒரு மனிதன் அவர் நிமித்தம் உலக மக்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போ ஆத்மாக்குள்ள 3 விஷயம் இருக்குது. சிந்தை, சித்தம், உணர்ச்சி. ஆத்மாக்குள்ள சிந்தை, சித்தம், உணர்ச்சி, இந்த 3 இது இருக்குது. இந்த சிந்தையும் சித்தமும் உணர்ச்சியும் சரீரத்தோடு சேர்ந்து அது சேர்ந்து அதுபடி செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ ஆண்டவர் இல்லாத ஒருவனுக்கு சிந்தை, சித்தம், உணர்ச்சி இருக்குது. இந்த 3ம் சரீரத்திலேருந்து தான் வெளிப்படுது. ஏன்னா சரீரமும் ஆத்மா ஒன்று சேர்ந்து ஆவி செத்ததாக இருக்கனால அந்த ஆத்மாவில் சிந்தை, சித்தம், உணர்ச்சி. அப்போ அவன் நினைக்கிற சிந்தையில் செயல்படுவான். அவனுக்கு இருக்கிற டெம்டேஷன் உணர்ச்சியில் சரீரத்தை பயன்படுத்திட்டு செயல்படுத்துவோம். அது மூலமாக தான் பாவங்கள் நிறையா வெளிப்படுது. அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நமக்கு ஆவி இல்லாதால் 100% மாமிசத்தை தான் வாழ்கிறதா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ உணர்ச்சி என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்றபடி உடம்பு வேலை செய்யும். இதுதான் நேச்சுரலாக நடக்குது. அப்போ ஆத்மாவும் சரீரமும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இஷ்டப்படி மனம் போன போக்கில் சந்தோஷமாக அவங்க அப்படி இருந்துகிட்ருப்பாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் அந்த பர்சனை தேடி வரும்போது அந்த இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரை அறிஞ்சிக்கிற அந்த கண்கள் திறக்கப்படுது. ஆண்டட்ட முழுமையாக இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆவி, செத்துப்போன ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் ஆவியில் நம்ம மறுபடி பிறக்கப்படுகிற அனுபவம். அப்போ ஆவி உயிர்ப்பிக்கப்படும்போது இப்போ ஆவி எப்படின்னா தேவனோட எப்போவுமே கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதியில் இந்த ஆவி எப்போவுமே ஆண்டவரோடு எப்போவுமே கனெக்ட் ஆகிருக்கு. அதில் பாவமே இருக்காது. அந்த ஆவி இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டனால இப்போ இந்த சரீரம் பாவம் செய்கிறதுக்கு துணை போகிறதில்ல. இந்த சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து எப்படியாவது இதை மேற்கொள்ளணும்னு நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்ருக்கு. வெளியில் எங்கேயும் போராட்டம் இல்லை. நமக்குள்ளே தான் போராட்டம். அல்லேலூயா. இதான் ஆவிக்குரிய போராட்டம். ஆவி எப்பயும் தேவனோட கனெக்டாக இருக்குது. நமக்கு 2 விதமான திங்கிங் எப்போவுமே பேசிகிட்ருக்கோம். ஒரு காரியம் செய்ய போகும்போது செய்யன்னு ஒன்று சொல்லும், இன்னொன்று செய்யாத வேணாம், இன்னொன்று அடுத்து நமக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடத்துக்கு போகும்போது போகணும் ஒன்று சொல்லும், இன்னொன்று போகாத மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா நமக்குள்ளே போராட்டம், வேறு எங்கேயும் இல்லை. வேறு யாரையும் பார்க்க வேணாம், நமக்குள்ளே தான் செயல்பட்டுருக்கு. அப்போ ஆவி தேவனோட எப்போயும் கனெக்டாக இருக்குது. ஆவி நீ பைபிள் படி, ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, டைம் ஆகுது, மற்றவங்கிட்ட சண்டை போடாத, எல்லாம் ஒன்றை மாதிரி தான், அவங்களுக்குள்ளேயும் ஏசப்பா இருக்காங்க, நீ அன்பாக பேசு, ஆண்டவர் இதை வெளிப்படுத்து, நீ சாட்சியாரு அப்படின்னு நல்ல காரியங்களே ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆவி நம்ம கூட ஆவியானவரோட எப்பயுமே கனெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது தான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்.
மாமிசப்படையே இருக்கும்போது ஆண்டவர் அறியாத போது அந்த ஆவி செத்ததாக இருக்கும், எந்த உணர்ச்சி இருக்காது, மனம்போன போக்கில் அவங்க இஷ்டப்படி இருப்பாங்க. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய போராட்டம் அனுதினமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். இந்த வசனத்தின் விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் என்னவாக மனுஷனை படைச்சார், ஏன் மனுஷனை என்ன மாதிரி படைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:27 வாசிங்க. 1:27. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கியது ஆட்சி செய்யும் வண்ணமாக. நமக்கு நிறைய அவரோட பிளான் அனாதி நினச்சி பார்க்க முடியாத, நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு ஆண்டோட்டை கெஞ்சிட்டு, ஆண்டவரே ஏசப்பா சர்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஜபம் பார்த்தா ஆண்டோட்டை பிச்சை கேட்குற மாதிரி நம்ம ஜபமாக மாறிடுது. ஆண்டவரே வியாதி இருந்தாக்க விடுதலை கொடுங்க, கடன் பிரச்சனை இருந்தால் விடுதலை அது எனக்கு சரி பண்ணுங்க, ஏதாவது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்டு இந்த கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நம்ம ஆலயத்தை மாற்றிடுறோம். ஆண்டர் அதான் அதை சந்தை விலையை அதை அந்த புறா விற்கிறவர்களையும் இதையும் துரத்துறாருல, அது மாதிரி நம்மளுடைய ஜபங்களும் ஆண்டவருக்கு அந்த மாதிரி ஒரு அருவருப்பான காரியமாக போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்தணும். பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரை நடத்தி வந்த தேவன் இந்த மட்டும் நம்ம ஜீவனோடு இருப்பது அவரோட கிருபை, சுத்த கிருபை. பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பார்த்தோமா, நம்ம கை கால் சுகத்தோட ஆரோக்கியத்தோடு நடக்கிறோம், போகிறோம், வரோம், பேசுகிறோம். எத்தனை பேத்துக்கு பேச முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேத்துக்கு சாப்பாடை முன்னாடி வச்சு சாப்பிட முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேத்துக்கு கை வாய்க்கு போக முடியல, நடக்க முடியல. நம்ம இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு தடவை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நம்ம துதி செலுத்துறதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் உருவாக்கியிருக்கிறார். நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை ருசிக்கணும், டேஸ்ட் பண்ணணும். அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறாருங்கிறத டேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட யாராவது பேசி பழகும்போது ஏதோ உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு வந்தால் ஒரு மனசுக்கு சமாதானமாக இருக்குது. உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசும்போது ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஆண்டவர் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவ நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும், நம்ம சாட்சியாக இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இதுக்காக நம்ம முயற்சி பண்ணி எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் சுய பலத்தில் ஒன்றுமே இப்படி இருக்க பொருளை இப்படி கூட எடுத்து வைக்க முடியாது. நம்ம சாதித்தோம், நம்ம செஞ்சோம், நான் ஊழியம் பண்ணேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஒன்றும் கிடையாது, நத்திங். அவரோட சுத்த கிருபை, அவர் கொடுக்குற பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பாருங்கள், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், ஏசப்பா வேற எங்கேயும் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, சண்டை, பயங்கர சண்டைன்னா பயங்கர சண்டை. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க இன்னும் சண்டையை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அம்மா போய் இதை வச்சு தட்டிக்கமா தட்டிக்கமா, இன்னும் இந்த காரியம் இந்த செயலில் அப்பா இங்கே சண்டை போடுங்க அப்பா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இன்னும் சண்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குடும்பமே பயங்கரமாக சண்டை பிரச்சனையில் தள்ளாடிக்கிட்டு போய் கிடக்கு. அந்த டைமில் ஒரு போதர் வராரு வீட்டுக்கு. வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு தனித்தனியாக தனித்தனியாக கூப்பிட்டு ஒன்று மட்டும் சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஜெபத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உங்கள் 4 பேத்தில் யாரோ ஏசப்பாவே வந்திருக்கார். 4 பேத்துக்குள்ளே ஒருத்தர், அது யாருன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்கள் கௌரவமாக நடத்துங்க, ஏசப்பா ஏசப்பான்னு வார்த்தைக்கு 3 தடவை சொல்லுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 4 பேத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஏசப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டியூட்டி முடிஞ்சு வந்ததும் எசப்பா வாங்க எசப்பா, இவங்க அம்மா எசமா நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் எசமா அப்படின்னு. பிள்ளைங்களாம் எசப்பா ஏசு ஏசு, எல்லாம் வார்த்தை ஃபுல்லாக ஏசு 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 ஏசப்பா தான். அந்த குடும்பத்தில் என்ன பக்கத்து வீடெல்லாம் என்ன, எந்த வீட்டில் எப்பயுமே சண்டை பயங்கர சத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கே அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாங்க. எல்லாம் காமன் குவைட்டாக பார்த்தா எசப்பா வாங்க எசப்பா, படுங்க எசப்பா, சாப்பிடுங்க எசப்பா, உங்களுக்கு என்ன வேணும் எசப்பா, பயங்கரமாக.
ஒரு வாரம் கழித்து அந்த போதை வராரு. ரொம்ப காமன் போயிட்டு அப்படியே தேவ பிரசன்னம் வீட்டில் ஃபுல்லாக. என்ன பார்த்தா, நீங்கள் சொன்னீங்களே இது நீங்கள் 4 பேர்த்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஏசப்படுற. ஆமாம், அவங்க 4 பேரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அவர் போனார். இது ஒரு ஸ்டோரி தான். ஆனால் நம்ம இருதயத்தில் இப்போவே நிறைய பேர் உள்ளங்களில் இது தட்டி எழுப்புறதா இருக்குது. இதை நான் கேட்டபோது எனக்கும் கரெக்டு தானே, ஆண்டவர் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறார். ஏசப்பா எல்லார்கிட்டையும் இருக்கிறாருங்கிற உணர்வோடு இருந்தால் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டோம், யார் மேலே கோவம் வராது, யார் மேலே எரிச்சல் வராது, யார் மேலேயும் பொறாமை வராது. ஏன்னா அவரோட சாயின்படி அவரோட ரூபத்தின்படி நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். அந்த நினைப்பு எப்பயுமே இருக்கும்போது தேவ சாயலில் மடித்தவங்க ஒருத்தங்க உண்டாக்கின மனிதன்ட்ட நம்ம கோவப்படுவோமா, எரிச்சலாகுமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மாமிசத்தின் இரத்தத்தோடும் யுத்தமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டார். போராட்டம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டம் இருக்குது. அது மனுஷ ரூபத்தில் வரும். ஆனால் மனுஷனை நம்ம பாய்க்கக்கூடாது, அவங்க பின்னாடி இருக்கிற பிசாசை எதிர்க்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு எதிரி பிசாசு. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சாயல் ஆண்டோட சாயலின்படி ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்காரு. இப்போ நம்ம அதை தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். தேவன் இப்போ யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாக இருக்கிறார். போதும் சிஸ்டர். தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு சமாரிய ஸ்திரியோடு சொல்கிறாரு, சாயல் ரூபம் அதை விளக்கத்தை அறிந்து கொள்கிறதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் எபிரேய லாங்குவேஜில் முதல்ல அந்த மூல மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் தான் எழுதப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா சாயல், தேவ சாயல், தேவ ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்காரு. அப்போ சாயல்ங்கிறதுக்கு செலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, ஒரு முகம் ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சு கண்ணாடியை பார்க்குற மாதிரி. தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி இருக்கு, தேவன் அங்கே நின்று அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவர் அந்த கண்ணாடியில் பிம்பத்தை அவரையே பார்க்குறாரு. அல்லேலூயா. நம்மள ஒரு கண்ணாடி மாதிரி. அப்போ நம்ம முன்னாடி இப்போ ஆண்டவர் நிற்கும்போது நம்ம ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் அதை எதிர்பார்க்குறாரு. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்மளை பார்க்குறோம், நம்ம பிம்பம் தெரியுது. அந்த அங்கே போய் டச் பண்ண முடியாது, அது ஒரு பிம்பம்தான். ஆனால் அது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன், அது நான் தான். ஆனால் அது உயிர் கிடையாது. இப்போ நம்ம எடுத்துட்டிங்கன்னா சரீரம் இருக்குது, வெயின் இருக்குது, வெசல் இருக்குது, தொடு உணர்ச்சி எல்லாம் இருக்குது. அந்த கண்ணாடியில் ஒன்றும் இருக்காது, சாதாரண பிம்பம்தான். ஆனால் அதில் ரிஃப்ளெக்ஷன் என்னையே நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் அதே மாதிரி தான் நம்மளை உருவாக்கி வச்சுருக்காரு. தேவ சாயல்னால் அவரை நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ அவர் நம்மளை பார்க்கும்போது அவரையே நம்ம பார்க்கணும். அப்போ அவருக்குள்ள நம்மளுக்குள்ள ஆண்டவர் தான் இருக்கிறாங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம காமிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்க, தேவ சாயல். அப்போ பார்த்தீங்கன்னா பிசாசு பார்க்குறான், இப்போ இப்படி இருந்தால் எப்படி அந்த கண்ணாடி டைரக்ஷனை திருப்பணும். இப்போ தேவனை திருப்ப முடியாது, அவர் தேவன், பிசாசால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மெதுவாக கண்ணாடி மட்டும் திருப்பிடலான்னு சொல்லி அந்த ஏவாள்கிட்ட போய் மரத்தைப்பார், அந்த கனியை. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த சாப்பிடக்கூட கனியை நீ சாப்பிடு, நீ தேவனை போல் மாறிடுவ அப்படின்னு சொல்லி. அப்போ பழத்தில் ஒன்றும் கிடையாது, பழம் சொத்த பழம், அந்த பழத்தினால ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னபடி செய்கிறாங்களா, ஆண்டவர் ஃப்ரீ வில்லிங் அந்த சித்தத்தை வைக்கிறார். உன்னோட சுய விருப்பத்தின்படி நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதில் தான் தவறி போயிடுறாங்க. அந்த கண்ணாடி அப்படியே டைரக்ஷனை மாற்றிட்டான் பிசாஸ். அப்போ கண்ணாடி டைரக்ஷன் திருப்பிட்டதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் முன்னாடி நின்று ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது ஆண்டவரை தெரியலைங்க, வேறு டைரக்ஷன் மாதிரி இருக்குது. இது மாதிரி தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஆண்டவரை பிரதிபலிக்காமல் தன்னுடைய சுய சித்தத்தின்படி சில பேர் இருப்பாங்க, சில பேர் பணத்தின் பின்பு வருவாங்க, சில பேர் உலக காரியங்களில் ஈடுபடுவாங்க, சில பேர் பாவத்துக்கு விழுந்து போகிறாங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா தேவனை வெளிப்படுத்தல, சாயலை இழந்து போகிறாங்க. தேவ சாயலை வெளிப்படுத்தணும் தான் ஆண்டவர் தேவ சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குறாரு. அப்போ அந்த ஒரு இதே மனுஷன்கிட்ட வெளிப்பட முடியாமல் போயிடுச்சு, பிசாசு டைரக்ஷனை மாற்றிடுறான்.
அப்போ பாருங்கள், இன்னொன்று கண்ணாடி பேசும். கண்ணாடி எப்படி பேசும்? கண்ணாடி மௌனமாக பேசும், ஆனால் நல்லா சத்தமாக பேசும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, பயந்துருவோம் நம்ம இல்லையா? வேகமாக போய் பாத்ரூம் போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பாக்கெட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னா சரி. அப்போ சொல்லும், இங்கே கரெக்ட் பண்ணு, அங்கே கரெக்ட் பண்ணு, இதை அட்ஜஸ்ட் பண்ணு. இன்னும் மேக்கப் பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக பயங்கரமாக இன்னும் பயங்கரமாக பேசும் கண்ணாடி. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு கோட்டிங் கூட அறிவு விடு. அப்போ கண்ணாடி பேசும். அப்போ கண்ணாடி இன்னும் என்ன பண்ணால், அது வந்து இன்னும் ஒரு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக நிற்கும்போது அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, புகழும், ப்ரைஸ். இப்போ இது மாதிரி தான் ஆண்டவர். தேவன்கிட்ட எந்த ஒரு குறைபாடு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி கண்ணாடி வந்து புகழுதோ, நம்மளை பார்க்கும்போது பிம்பத்தை பார்த்துட்டு நம்மளுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, இப்போ சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லு. அந்த புகழ், அந்த இது வந்து டிட்டோ எப்படி போகுதுன்னா, நம்ம ஆண்டவர் இருதயத்தில் வச்சுட்டாலே போதும். எப்போதுமே நம்ம துதி செலுத்துகிறோமோ இல்லையோ தேவனுக்கு ஆட்டோமேட்டிக்கலி மகிமையை கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவரை இருதயத்தில் சுமந்துட்டுருக்கோம். அவர் நம்மளை பார்க்கும்போது தேவனே பார்க்குற, அவரையே திரும்பி பார்க்கணும். அவருக்கு அதுதான் மனுஷனே உருவாக்கின காரியம். எப்பொழுதும் ஆண்டவர் துதிக்கணும், ஆராதிக்கணும். அதுக்காக தான் மனுக்குலத்தை ஆண்டவர் படைச்சிருக்காரு அவரோட சாயலின்படி. அப்போ கண்ணாடியில் தெரிகிறது ஏசப்பான்னா அப்போ நம்ம இயேசுவா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆமாம், இல்லை, ஆமாம். கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் என்னதுன்னா அது உண்மைதானா? இல்லை. ஆனால் பிம்பம் யாருது என்ன தான். அது மாதிரி தான் நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். நம்ம இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் தேவ சாயலின்படி உருவாக்கியிருக்கிறார். இன்னும் தேவ ரூபத்தின்படி அப்படின்னு பார்க்கனா, ரூபங்கிற போது இப்போது ஃபோட்டோ இருக்குது, நம்ம யாராவது ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ பார்க்கும்போது அதில் தெரியுறது யார்? சரி, இப்போ என் ஃபோட்டோ வச்சுன்னா அதில் தெரியுறது என் ஃபோட்டோ தான். சரி, எனக்கு பிளட்டு சர்க்குலேஷன் எல்லாம் போகுது, சதை இருக்குது, கண் எல்லாம் இருக்குது, அது மாதிரி தொட்டு அதெல்லாம் இது பண்ணுமா, அதில் இருக்காது. அதில் வெறும் பேப்பரு, இங்கு, அதுதான் அது வெறும் பேப்பரு. ஆனால் அது தெரியுது யார்? நான் தான். அப்போ ரூபங்கிறது தேவனை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தேவனோட குணாதிசயங்கள், அவர் எவ்வளோ நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர். அவர் ஒரு காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் இப்போ அந்த சரீர இதை முடித்து சிலுவையில் மறித்து 3ஆம் உயிர்த்தெழுந்து இப்போ பரத்துக்கு ஏறிட்டார். அப்போ ஆவியாக இருக்கிறாரு. அவரை வழியில் நடக்கிற நாம், அவர் என்னென்ன அடிச்சோடுகள், அவர் என்னென்னலாம் நடந்தாரோ அவரோட ரோல் மாடலாக நம்ம அந்த அடிச்சோடுகள் பின்பற்றி வாழும்போது அவருடைய சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துங்களா இருக்கணும். தேவ சாயல் எப்படி தேவனை பிரதிபலிக்கமாக இருக்குமோ, தேவ ரூபங்கும் போது அவருடைய சுபாவங்களை நம்ம வெளிப்படுத்துங்களா இருக்கணும். அப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான், ஆனால் அது உண்மையாலுமே சரீரம் உண்மையாலுமே அது தொட முடியுமா, அது இது பண்ண முடியுமா? இல்லை, அது ஒரு பேப்பர், இங்கு தான், ஒன்றும் கிடையாது. அது டேமேஜ் ஆனால் கிழிச்சு தூக்கி போட்டு அடுத்தது எடுக்கலாம். அப்போ நம்ம வந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ கண்ணாடியை சொன்னோமே, கண்ணாடியில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? அது அப்படியே டாட்டாக கருப்படிச்சு ஒரு மாதிரி இதாயிரும். தேவன்கிட்ட நல்ல ஒரு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம ஆண்டவரால் முன்குறித்து அழைச்சிருந்தாலும் நம்ம அடிக்கடி விழுந்து போவோம், அடிக்கடி பாவத்தில் விழுந்து போவோம். அப்போ ஒவ்வொரு டைமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவங்களால மாறணும். அதுதான் ஆண்டவர் தேவ சாயலின்படி ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்கார். தேவ சாயலின்படி நம்மளை உண்டாக்கிறார், தேவ ரூபத்தின்படி உண்டாக்கிறார். நம்ம வந்து சாதாரணமான ஆட்கள் இல்லை, உலகத்தை கலக்குகிறவர்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எடுங்க. கொலோசையர் அல்லேலூயா. கிறிஸ்துவானோர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு திங்கிங் எப்பவுமே நமக்கு இருக்கணும். கிறிஸ்து வேற எங்கேயுமே இல்லை, நமக்குள்ள வாசம் செய்கிறாரு.
நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மேலே நம்ம கண்களை வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஒரு சிலது நம்ம எல்லா டைமும் பர்ஃபெக்டாக நம்ம செல்கிறோன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதில் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வாயில் அறிக்கைன்றது நம்ம நம்பிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்துவே நோக்கி இருக்கும்போது நம்மளை அழகாக ஒவ்வொரு டைமும் ஷேப்பாக்கி கரெக்டாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய வருகின் போது நம்மளை அவரோடு எதிர்கொள்ளப்படும் பாத்திரமாக பொன்னாக விளங்க செய்வார். அல்லேலூயா. நம்மளுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். நம்ம கூட இருக்கிறது தேவன்ற போது நமக்கு பாவம் செய்யவே தோணாது. இப்போ இச்சைங்கிறத கண்கள் பரிசுத்தமாயிரும், சிந்தனைகள் பரிசுத்தமாயிரும், தேவன் சிந்திக்கிற விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், தேவன் பார்க்குற விதமாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நோக்கி இருக்கும்போது அழகாக நம்மளை அந்த பாவத்திலேருந்து பாவம் செய்யாமல் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஐயோ பரிசுத்தமாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் ஆண்டருக்கு பிடிக்காது, இந்த செஞ்சால் ஆண்டருக்கு பிடிக்காது. நம்ம பாவத்தையே நோக்கி பார்த்தோன்னா விழுந்து தான் போவோம். நம்மளுடைய கண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அந்த பாவத்திலேருந்து அழகாக நம்மளை டைவர்ட் ஆகி கொண்டு வருவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களே அப்படியே ஒரு பின்னாடி திரும்பி பார்த்தா பிறந்தலேருந்து இந்த நாள் வரை எவ்வளோ அழகாக நடத்திட்டு வந்திருக்காரு. நம்ம வந்து எவ்வளோ ஒரு காரியங்கள். நான் ஒரு காலத்தில் விக்கிரத்தை வழிபட்டு கொண்டு இருந்த என்னை தொட்ட தேவன். உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு உயிருள்ள சாட்சிகள் அநேகம் இருக்கும். அப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்தணும். மாடு அசை போடுதில்ல, மாடு சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அசை போடும். அது மாதிரி நம்ம ஆலயத்துக்கு வந்தால் இதை கொடுங்க அதை கொடுங்க ஜெபிச்சதெல்லாம் நிறுத்திட்டு, ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, இது வரைக்கும் நீங்கள் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் ஏமாத்துறோம்ப்பா, நன்றி மட்டும் செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய காரியங்கள் என்னென்ன தடைப்பட்டிருக்கோ எல்லாம் கரெக்டாக நேரத்தில் கரெக்டான டைம் கிடைக்கும். இன்னும் தடைப்பட்ட காரியங்களுக்காக நடந்து முடிஞ்சதுக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நன்றி செலுத்துறது பிசாசுக்கு பிடிக்காது. ஒரு நன்றி செலுத்தக்கூடாதுன்னு தான் அவன் தடையை உண்டாக்குறான். அப்போ வந்து அதையும் மீறி நன்றி செலுத்தும் போது அவன் கன்ஃபியூஷன் ஆயிடுவான். இது என்னது, இது இன்னும் காரியமே நடக்கலை, உன் வியாதி என்ன சரியாகல, உனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆனால் நன்றி சொல்கிறியே, நீ சந்தோஷமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு பவுல் சொல்லுவார். உண்மைதான். நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எப்பவுமே ஆவிக்குரிய விதத்தில் தான் சிந்திக்கணும். ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தையில் ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கிறவர்களாக இருப்பாங்க. நம்ம மாமிசத்தில் பிறந்தவர்ந்தால் மாமிசத்தை முடி சிந்திப்போம். மாமிசத்தை முடி சிந்திச்சா ஐயோ வீட்டுக்கு போனால் இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, ஐயோ கடன் பிரச்சனை இருக்குது, ஐயோ வியாதி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மாமிசத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாமிசத்தின்படி தான் அந்த காரியங்கள் நடக்கும். ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுக்கு ஆவியானவர் இருக்கார். ஆவியானவர் அழகாக நம்மளை நடத்துவார். நமக்கு எந்த கவலை பண்ண அவசியமே இல்லை. நமக்கு வந்து ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு தான் கவலை. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக திறப்பில் இருக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளோட ஜெபங்கள்லாம் அப்படியே மாறணும். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எனக்காக 4 பேர் ஜெபம் பண்ணனால தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சு ஆண்டவருக்குள்ளே வந்தது. நானாக வரல. எனக்காக எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணது நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிஞ்சு. அது மாதிரி எத்தனையோ பேர் என்ன ஆண்டவர் அறியாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளோட ஊழியம் அப்படியா இருக்கணும். ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை முன் குறிச்சிருக்காரு, வேறு பிரிச்சிருக்காரு. நம்மளை தேவ சாயலின்படி ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கின தேவன். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து விசேஷித்த பாத்திரம். நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை, உலகத்தை கலக்கிறவர்கள். பாருங்கள், ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இது வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமென். பாருங்க, யோவானில் சொல்லியிருக்கிறாரு, நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து. அப்போ மத்தேயுல சொல்கிறாரு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. யோவானில் சொல்கிறாரு நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ எது இது வந்து யார் வெளிச்சத்தை கொடுக்கறது? இப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். மத்தேயுல நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கீங்க. அப்போ இதில் ஒரு காரியம் இருக்குது. அந்த வெளிச்சம் என்ன குறிக்குது?
புதிய ஏற்பாடு கிரீக்கில் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது மூல பாஷை. அதில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறது அதை பார்த்தா சோலார்னு வருது. சோலார்னா சூரிய வெளிச்சம் மாதிரி தண்ணில் தானே இருக்கிற வெளிச்சம். ஆண்டவர் அப்போ வந்து சோலார் இது மாதிரி அப்போ தண்ணில் தானே அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அப்போ மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னா அந்த கிரீக்கில் பயன்படுத்துகிற சொல்லு லூனார். லூனார்னா சந்திரன். சந்திரன் வந்து சுயமாக வெளிச்சம் கிடைக்காது. சந்திரன் சுயமாக வெளிச்சம் கிடைக்காது. அந்த சூரியன்றது ஒளியை வாங்கி அந்த இருளில் இருக்கிறத இருளில் பிரகாசிக்குது. அதான் சந்திரன் பண்ணுறது. அப்போ சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. உலகத்துக்கு சூரியனை தெரியாது. ஆனால் உயரத்தில் இருக்க சந்திரனுக்கு சூரியனை தெரியும். அப்போ சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி இருளில் இருக்கிற அந்த உலகத்திற்கு சூரிய வெளிச்சத்தை பிரகாசிக்குது. இது போல தான் கிறிஸ்தவர்களுடைய சாட்சி. உலகத்திற்கு நீதியின் சூரியனாக இயேசுவை பார்க்க முடியாது. உலகத்தில் மக்களுக்கு தெரியாது இயேசு கிறிஸ்துனா யார், நீதியின் சூரியன் அவர் தெரியாது. ஏன்னா உலகம் பாவ அந்தகாரத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கு. ஆனால் பாவ அந்தகாரத்திற்குள் மீட்கப்பட்டு மேலே வந்திருக்கிற நம்ம உயரத்தில், நம்ம இப்போ உன்னதத்தில் இருக்கிறோம். அப்போ வந்து நீதியின் சூரியனாக அந்த இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு அதிகாரம், நமக்கு அந்த வல்லமை பவர் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம தான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த ஒளியை வாங்கி எப்படி சந்திரன், அதுபோல் உலகத்தில் பாவ இருளி மூழ்கி கிடங்களுக்கு நம்ம ஒளியை கொடுக்க வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம உணர்ந்திருக்கணும். நம்ம விசேஷித்த பாத்திரம். அல்லேலூயா. தேவனை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கை கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமேன் ஆமேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு பண்ணையார் என்ன பண்ணார், அந்த பண்ணையார் தோட்டத்தில் வேலை செய்கிறவன்ட்ட, நான் ஒரு சாமிக்கு படைக்கணும், ஆண்டருக்கு படைக்கணும், நல்ல வாழைத்தாறு பெரிய தாராக வாங்கி நீ ஆலயத்துக்கு நான் படைக்கணும், நீ அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, இவரும் தோட்டத்தில் போய் அந்த தோட்டக்காரர் போய் பெரிய வாழை கொலையை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வீட்டில் இருக்க அந்த சின்ன பையன் அழுவான், பயங்கரமாக அழுவான், பசிக்கு அழுகுறான். ஐயோ இது வாழை கொலை, இது முதலாளி கேட்டிருக்காரு, அதுவரை ஆலயத்தில் படைக்கிறது, நீ என்னடா அப்படி அழுதுட்டுருக்குன்னு பயங்கரமாக அவனுக்கு பசி. சரின்னு அந்த வாழை கொலையில் கடைசியான பகுதி தெரிஞ்சுக்காதுன்னு சொல்லிட்டு 2 பீஸை மட்டும் இது பண்ணிவிட்டு கொடுத்ததும் அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டதும் பசி அடங்கிடுச்சு, அவன் அழுகி நிறுத்திடுறான். அப்புறம் முதலாளிகிட்ட கொடுத்துட்றாங்க. முதலாளி கொண்டு போய் அடுத்த நாள் ஆலயத்தில் போய் படைச்சிட்றாரு. படைச்சி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஃபுல்லாக அழுகிருச்சு, ஃபுல்லாகவே அழுகிருச்சு. ஆண்டவரே நான் உமக்கு தான் ஆண்டவரே இந்த வாழைக்கொலையை படைச்சிருக்கேன், என்ன ஆண்டவரே எல்லாம் அழுகிருச்சு ஆண்டவரே அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு,
நீ எல்லாமே எனக்கு படைச்சியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டார். அதில் வந்து ரெண்டு பீஸ் மட்டும் எங்கள் தோட்டக்காரன் பையன் பசின்னு அவங்க இது சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு. அந்த 2 தான் எனக்கு கிடச்சிது, மற்றதெல்லாம் எனக்கு கிடைக்கல. அந்த 2 தான் எனக்குரியது அப்படின்னு சொல்லி சொன்னபோது அப்போ தான் அவன் உணர்றான். பாருங்கள், இவ்வேளையிலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் சொல்கிறது என்னென்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆவியில் எளிமையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ரொம்ப ஆவியில் எளிமை, தாழ்மை மனப்பான்மையோடு இருக்க சொல்ல தாழ்மைப்படணும், தாழ்மை வேணும். நம்மளை பெருமை பாராட்டி சொன்னதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம களிமண், அவர் குயவன், அவரோட கரத்திட்டு இருக்க களிமண். அவரை நம்மளை எப்படி அணைய வேணும்னு சித்தம் வச்சுருக்காரோ அப்படி சித்தத்துப்படி நடப்பார். ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பாத்திரமாக அவர் வணைஞ்சு வச்சுருக்காரு. 5 விரலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போல் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்போ ஆலயத்தில் இத்தனை பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் விசேஷத்தை பாத்திரமாக வச்சுருக்காரு. பாருங்கள், ஒரு சில பேரை இந்த ஃப்ளைட்டில் அநேக ஐட்டம்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்கும். அது ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இந்த நட்டு ஒன்று இருக்கும். நட்டு ஒரு வேலையும் செய்யாது. அது வந்து இன்னொரு கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அது இருக்கிற ஆலயத்து வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியாக போவாங்க. அவங்களால எந்த ஊழியமும் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் பாதமும் இருக்க மாட்டாங்க, ஆனால் இருப்பாங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் நல்லா ஆக்டிவாக நல்லா இது ஒர்ஷிப் ஆராதனை நடத்திட்டு, சில பேர் ஜப ஊழியம் இது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் ஆண்டு கொடுத்துருக்காரு. அந்த நட்டு நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், மற்றவங்கள பார்த்து நான் இந்த மாதிரி போயிடுவேன்னா அவ்வளோதான், 2 சேர்த்து வச்சுருக்கேன், அந்த இணைப்பு போயிடும். அப்போ ஆண்டவர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார். ஆலயத்தில் தேவன் தலையாக இருக்கிறாரு, நம்ம அவர் சரீரத்தின் அவயங்கள். அவர் தலையாக இருக்கார், நம்ம அவர் சரீரத்தில் அவயங்கள். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒன்றா இருக்கோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசிக்கிறாரு, அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்துக்குள்ளேயும் தேவ சாயல்முடி ரூபத்தின்படி உண்டாக்கிருக்கிறாரு. யார் மேலேயும் குற்றம் போட முடியாது, குறை சொல்ல முடியாது. எல்லாம் அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம், இந்த ஐக்கியத்தை குலைக்கத்தான் பிசாசு போராடுற அந்த கடைசி நாட்களில். இந்த ஐக்கியம் வந்து ஒருபோதும் உடையக்கூடாது. இது நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, ஆவியான இந்த நேரத்தில் பேச வைக்கிறாரு. ஏன்னா இப்போ அந்த ஐக்கியத்தை குலைக்க தான் ஒரு தடவை ஒரு லண்டனில் ஏதோ ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஊழியக்காரருக்கு ஏற்று அப்படி ஒருத்தன் உட்காந்துருந்தான். இவர் பைபிள் படிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. அவன் ஏதோ அமைதியாக உட்காந்துருக்கும்போது இவர் ஏதாவது ஒரு பழம் ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கும்போது அவர் வந்து இல்லை நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவரும் கிறிஸ்தவராட்டுன்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாரு அந்த போதகர். அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது, இல்லை நான் வந்து சாத்தானை வழிபடுற சர்ச்சுக்கு போகிறேன். சாத்தானை வழிபடுறதா? என்ன பண்ணுவீங்கன்னா, வாரத்துக்கு 2 தடவை உபவாசிப்பேன். எங்களுக்கு பெரிய இது இருக்குது, நைட்டு ஆராதனை நடக்கும். நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எகென்ஸ்டாக தான் நாங்கள் எங்களுக்கு ஜபம். அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து தேவனு அவங்களோட ஐக்கியத்தை குலைக்கணும், அவங்கள பாவம் விலை செய்ய பண்ணணும். 1. 2வது அவங்க கூடி சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஐக்கியத்தை குலைக்கணும். 3வது 2மே முடியலையா, இவனை விட்டா இன்னும் பல பேரை எழுப்பிடுவான்னு ஆக்சிடெண்ட் ஆக்கி அவனை சாகடிக்கணும். இந்த 3 காரியங்களுக்காக தான் நாங்கள் உபவாசம் பண்ணி வாரத்தில் 2 நாள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது, இதை கேட்கும்போதே ஷாக் ஆகிட்டார் அந்த போதகர். அது சாட்சியாக சொல்லும்போது அப்போ நம்ம யோசிக்கிறோம், அப்போ நம்ம ஜீவனில் தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும்? பிசாசு சாத்தாண்ட சபைக்கே போகிறேன்னே அவன் அப்படி பயங்கரமாக சொல்கிறான்னா, அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம உபவாசத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாதுன்னு ஆண்டவரே சொல்கிறார். அப்போ ஜபத்துலையும் உபவாசத்தை தரிச்சிருந்த இந்த கடைசி காலம் அநேக காரியங்கள் நமக்கு நடந்துகிட்ருக்கு. நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர். அவரோட ஊழியத்தை தேவராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காக நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தேவ சாயல்படி ரூபத்தின்படி நம்மளை உருவாக்கின தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு விசேஷத்தை பார்த்துற ஆண்டவரே,
ஆண்டவரே நாங்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் எங்களை அழைத்திருக்கிற என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் சுயம்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுய கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதபடி ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த பலனுக்காய் சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை கலக்குறவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் சுமந்து கொள்கிறோம். மரியாள் எப்படி கிறிஸ்துவை சுமந்து கொண்டார்களோ ஆண்டவரே அதுபோல நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை இருதயத்தில் சுமந்து அநேகருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அப்பா சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக நாங்கள் செயல்பட ஆவியானவரே எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மெசேஜை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.